ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். அன்பான ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு விஷயம் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஆண்டுடைய வார்த்தை என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். என்னோடு கூட வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், அதன் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். கடைசி காலங்கள், நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி காலங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நடந்தேறிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய வருகை மிக சமீபம், மிக சமீபம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது, ஆகையினால ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. அல்லேலூயா. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு டிடிடிஏ நம்முடைய ஸ்கூலில், டயசிஸ் ஸ்கூலில் நான் படித்தேன். அப்போது செவந்தி டீச்சர் அப்படின்னு ஒரு டீச்சர், ரொம்ப நல்ல டீச்சர். எப்போ பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். நம்மளை பார்த்து உடனே சொல்லிடுவாங்க, ஏன் கவலையோடு இருக்கா, ஏன் தேவையோடு இருக்கிற, எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணுவார்கள். அந்த டீச்சர் அடிக்கடி சொல்லுவார்கள், நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நம்ம தலையில் கிரீடத்தை கொடுத்திருக்கிறாரா, ஒவ்வொருத்தருக்கும் கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கிரீடத்தில் நாம் எப்பொழுதெல்லாம் நன்மை செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறோமோ, அப்பெல்லாம் ஒவ்வொரு முத்துக்களையாக கொண்டு வந்து தேவ தூதர்கள் கொண்டு வந்து பதிப்பாங்களாம். சின்ன வயசில் 4ஆப்பு படிக்கும்போது அந்த டீச்சர் சொன்னது இன்றைக்கும் பசுமையாக என் மனதில் இருக்கிறது. நம்ம என்னைக்கு தவறுகிறோமோ, என்னைக்கு பாவம் செய்கிறோமோ, என்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறோமோ, அன்னைக்கு அந்த தூதன் கொண்டு வந்து நம்ம தலை மேலே இருந்த அந்த கிரீடத்தில் வச்ச அந்த முத்து அது அப்படியே விழுந்து விடுமா, விழுந்து விடுமா. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரீடம் இருக்கிறது. உங்கள் தலை மீது ஒரு கிரீடம் இருக்கிறது. அதில் நிறைய முத்துக்களோடு கூட அந்த கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அது ஒருவேளை உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். பிசாசு கண்ணுக்கு நல்லா தெரியும். பிசாசு கண்ணுக்கு நல்லா தெரியும். ராஜகுமாரனாய், ராஜகுமாரத்தியாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அவருடைய பிள்ளையாய் உங்கள் சிரசில் அந்த கிரீடம், அந்த முத்து பதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இயேசு சீக்கிரமாக வரப்போகிறதுனால உன் கிரீடத்தை இழந்துடாத. உன் கிரீடத்தில் இருக்கிற அந்த முத்துக்களை இழந்துடாத. என் அன்பு தேவப்பிள்ளையே, நீ அந்த கிரீடத்தோடு கூட தேவ சமூகத்துக்கு போகும்போது உனக்கு பரலோக வாழ்வை தருவார், பரலோக பாக்கியத்தை தருவார். நீ ஒருவேளை கிரீடம் இல்லாத நிலைமையில் போகும்போது, நீ பாவம் செய்து துன்மார்க்கமாக வாழ்ந்து உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லி நீ வாழ்ந்து நீ ஏதோ ஒரு தவறான ஜீவிதம் ஜீவிக்கும்போது உனக்கு தெரியாமலேயே அந்த கிரீடம் கூட கீழே விழுந்துடும். முத்துக்கள் மட்டுமல்ல, அந்த கிரீடமும் சேர்ந்து கீழே விழுந்துடும். அப்போ நீ வெறுந்தலையாக இருப்ப. நீ கிரீடம் இல்லாத பட்சத்தில்
அந்த பரலோக வாழ்வுக்குள் பிரவேசிக்க முடியாது. நரகம். பரலோகமும் உண்மை, நரகமும் உண்மை. யாருக்கு தெரியும்? செத்தவனுக்கு தான் தெரியும். என் அன்பு கிறிஸ்தவ ஜனமே, வாலிபனே, வாலிப சகோதரியே, அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த உலகத்தில் கண்ணை மூடும்போது நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம். நாகர்கோவில் ஒரு வீட்டில் நான் தங்கியிருந்தேன் ஊழியத்தின் பாதையில். 3 நாட்கள் அவர்களுடைய வீட்டில். அங்கு ஒரு அருமையான ஒரு தம்பி ஒருத்தன் 12th ஸ்டாண்டர்ட். நான் இருக்கிற ரூம் பக்கத்தில் அடிக்கடி வந்து நிற்பான், என்னை பார்ப்பான் ஜன்னல் வழியாலாம். 3 நாள் மீட்டிங் முடிச்சு போன உடனே அவன் சொல்கிறான் அவங்க அப்பா அம்மாட்ட, எனக்கு அங்கிள் மாதிரி ஒரு பைபிள் வாங்கித்தாங்க. எதுக்கு? அங்கிள் பைபிள் வாசிக்கிறார், எப்போ பார்த்தாலும் நேர் முழங்கால நின்று ஜெபிக்கிறாரு. என் அன்பு தேவ பிள்ளைய, பெரிய ஆச்சரியம். நானும் பிரசங்கம் பண்ணிட்டு என் பாட்டுக்கு வந்துட்டேன், அவனுக்கு ஒன்றெல்லாம் சொல்லலை. எப்படியோ என்னை பார்த்து அவனுக்கு பிடிச்சி போச்சு. பைபிள் வாசிக்க ஆரம்பித்தான், நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தான். முன்னமெல்லாம் அப்படி இருக்க மாட்டான். ஃப்ரெண்டோட ஊர் சுற்றுவான், ஃப்ரெண்டோட கடந்து கேலி கிண்டல் பேசுவான், ஆலயம் பக்கமே வரமாட்டான். அவன் லைஃப் சேஞ்ச். என் அன்பு தேவ பிள்ளையே, அவன் ஒரு 6 மாதம் நல்ல கர்த்தருடைய பிள்ளைய நல்லபடியாக சர்ச்சுக்கெல்லாம் போகிறான், பைபிள் வாசிக்கிறான். அவன் லைஃபே மாறிட்டுது. ரொம்ப சந்தோஷம். வீட்டில் என்கிட்டலாம் அவங்க ஒன்றுமே சொல்லலை. அவன் 12th எக்ஸாம் எழுதுகிறான். ரிசல்ட் வரப்போகுது, இன்னும் 2 நாளில் ரிசல்ட் வரப்போகுது. இப்போ என்ன நடக்குது? அவங்க வீட்டில் ஒரு மோட்டர் இருக்குது. அந்த மோட்டரில் அப்படி தண்ணி பைப் அப்படி பொத்துனா தான் என்ன வரும்? தண்ணி வரும். ஆகினால வழக்கமாக செய்கிறது தான். அவங்க அப்பா பொத்திருப்பாங்க, அம்மா சுவிட்சு போடுவாங்க. சில நேரத்தில் இவன் அம்மா பொத்திட்டு இருப்பாங்க, அப்பா சுவிட்சு போடுவாங்க. அன்னைக்கு சொல்கிறாங்க, டே மோட்ரு போடுறேன், அது நீ கொஞ்சம் அப்படி பொத்திக்கப்பா. அப்பா மோட்ரு போட போகிறாரு. இந்த 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிற என் அன்பு பிள்ளை இந்த தம்பி பொத்திட்டு இருக்கிறான். எப்படி கரண்ட் அடிச்சிச்சோ தெரில, இறந்து போயிட்டான். என் அன்பு தேவ பிள்ளையே, இறந்து போன உடனே அடக்கலாம் முடிஞ்சு 3ஆம் நேற்று ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைப்பாங்கள்ல, அதுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு, பிரதர் நீங்கள் தான் வரணும் பிரதர். எனக்கு அவன் இறந்துட்டானோடனே தாங்கவே முடியலை. ஒரு 60 வயசில் ஒருத்தர் இறந்துட்டார், 80 வயசில் இறந்துட்டாருன்னா நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை கொண்டு பேசிடலாம். 12ஆம் ரிசல்ட் வர்றதுக்கு காத்திருக்கிற பிள்ளைக்கு ஐயோ இந்த மரணமா என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. ஏதோ கூப்பிட்டுட்டாங்களேன்னு சொல்லி போய் செய்திக்கு முன்னால் பயந்து போயிருக்கேன். என்னத்தை பேச? கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருந்தது, ரோஜாப்பை பறிப்பது போல பறித்து கொண்டு போயிட்டார். சொல்ல முடியுமா அவர் அப்பா அம்மாட்ட? தாங்குவாங்களா? பேசுறது எளிது. என் அன்பு பிள்ளை, உள்ளமே உடைஞ்சு போச்சு. என்னத்தை சொல்ல? நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி பேசுகிறாங்க. பிரதர் வந்தாங்க. அப்போ தான் எனக்கு இந்த மேட்ரே தெரியும். பிரதர் வந்தாங்க, எங்கள் வீட்டில் தங்கியிருந்தாங்க. என் பிள்ளை அவங்கள பார்த்து பைபிள் வாசிக்க ஜெபிக்க ஆலயத்துக்கு வர கற்றுக்கிட்டான். அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினாரு. எனக்கு 100க்கு 100 தெரியும், என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். ஏசப்பாவை பிடிச்சுக்கிட்டான், ஏசப்பாவை தெரிந்து கொண்டான். இன்னைக்கு ஒருவேளை கரண்ட் ஷாக்ல அவன் இறந்து போயிட்டான். ஆனால் நம்ம கூட இல்லை, எங்கள் கூட பிள்ளை இல்லை. ஆனால் எனக்கு 100க்கு 100 தெரியும், அவன் பரலோகத்தில் ஆண்டவருடைய செல்ல மடியில் உட்கார்ந்துருக்கிறான் சொல்லி எல்லாருக்கு முன்னாலேயும் சாட்சி சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு கவலை இல்லை, என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு காரியம், மரணம் எப்போ வேணாலும் வரலாம், எந்த நேரத்திலையும் வரலாம், எந்த நொடி பொழுதுலையும் வரலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை நீ மரிப்பாயானால் உன்னுடைய தலையில் இருக்கிற கிரீடத்திலே முத்துக்கள் இருக்குமா? உன்னுடைய தலையில் இருக்கிற கிரீடம் இருக்குமா? அந்த கிரீடத்தோடு கூட நீ தேவ சமூகத்துக்கு போகும்போது
ஆண்டவர் உனக்கு பரலோக வாழ்வை தருவார். அந்த கிரீடத்தெல்லாம் நீ இழந்து போன நிலைமையில் மொட்டை தலையாக போகும்போது 100% எரி நரகம். என் அன்பு வாலிபனே, வாலிப சகோதரியே, இந்த ராத்திரி நேரத்தில் மாலை வேளையில் இயேசு சொல்லுகிறார், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை பற்றி கொன்று. நீ தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நீ தான் விழிப்பாக இருக்கணும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை பாருங்க, ஒருவனும். ஒருவனும் யார் அந்த ஒருவன்? அப்படி என்று சொன்னால் நம்முடைய கிரீடத்துக்கு எதிரி ஒருவன் இருக்கிறான். நம்முடைய கிரீடத்தை பறித்து கொண்டு போறதுக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அவன் யார் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதல் எதிரி யார் தெரியுமா? இந்த உலகம்தான். இந்த உலகம்தான். 1 யோவான் 5:19 சொல்லுகிறது, உலகம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் உனக்கு ஒரு எதிரி தம்பி, தங்கச்சி. இந்த வாலிப பிராயத்தில் உன் கிரீடத்தை பறித்து கொண்டு போகிறதற்கு இந்த உலகம் எத்தனித்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த பக்கமும் திரும்பி பாருங்க, பாவம் பாவம். என்கிட்ட ஒரு தம்பி சொன்னான், நடந்து போனா பாவம், வீட்டுக்குள்ள உட்கார்ந்தா பாவம், பஸ்ஸில் ஏறினா பாவம், ட்ரெயினில் போனா பாவம், ஃப்ளைட்டில் பிறந்தாலும் பாவம், எங்கே போனாலும் பாவம். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த உலகம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது, அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்களாம். ஆகையினாலே இந்த உலகத்திற்கு டிவி உலகம் என்று சொல்லி ஒரு காலகட்டத்தில் அந்த பெயரை வைத்தார்கள். ஒரு காலத்தில் டிவி வந்த புதுசில் அப்படியே புள்ளி புள்ளியாக அடிக்கும் பாருங்க, 85 83 அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இலங்கையில் இருந்து ஒளிபரப்புவாங்க, அதை பார்க்குறதுக்கு போய் இருப்பாங்க. நீங்களாம் இப்போ வந்த பிள்ளை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அதற்கு பின்பு இந்த உலகத்தினுடைய நிறைய முன்னேற்றங்கள், கம்ப்யூட்டர் லேப்டாப், கம்ப்யூட்டர் உலகம், லேப்டாப் உலகம். இன்னைக்கு இந்த உலகத்துக்கு ஒரு பெயர் வைக்கணும் சொல்லி வச்சிருக்கிறாங்க, செல்போன் உலகம். செல்போன் வீட்டில் அப்பா அம்மா மகன் 4 செல்போன் இருக்கும். பைபிள் எத்தனை இருக்குங்களா தெரியல, ஆனால் வீட்டில் 4 பிள்ளைங்கன்னா 4 பேருக்கு செல்போன். 10th படிச்சுட்டாலே கட்டாயம் செங்கு கட்டி மாதிரி ஒரு செல்போன் கையில் வச்சாதான் முடியும். காலேஜ் போகிற பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, கையில் செல்போனை கையில் வச்சுட்டு தான் போவாங்க. இந்த செல்போன் மூலமா நீ உலகத்தை அனுபவிக்கலாம். முன்னமெல்லாம் விளையாட கூட, கபடி விளையாடுறதுக்கு, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு, இந்த கிக்கான்னு ஏதோன்னு சொல்லுவாங்க, அந்த தாயத்தை போட்டு விளையாடுறதுக்கு வெளியே போகணும். இன்னைக்கெல்லாம் யாரும் விளையாட போகிறதே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து செல்போன். மாடியில் இருந்து, மம்மி காஃபி ரெடி ஆகிட்டா மம்மி, டேடி எங்கே போயிருக்கிறாரு மம்மி, அண்ணன் இப்போ வீட்டில் இருக்கிறானா வெளியே போயிருக்கிறானா, ஒரே வீட்டுக்குள்ளே அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை எல்லாம் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அனுபவிச்சிடலாம். நீ 4 சுவருக்குள்ளே இருந்து உலகத்தை நீ பார்த்துடலாம். இன்னைக்கு அநேக வாலிப தம்பி வாலிப தங்கச்சி இன்னைக்கு இந்த செல்போனால கரைபடிந்து வாழ்றாங்க. இந்த உலகத்துக்கு என்ன பேரு? செல்போன் உலகம். அதான் நான் சொல்றேன், இந்த உலகம் உனக்கு ஒரு எதிரி. என் அன்பு வாலிப தம்பிமா, வாலிப தங்கச்சிமா, இந்த உலகத்தை நேசிக்காத. இந்த உலகத்து மேல ஒரு ஈர்ப்பு உனக்கு வராதபடி உன்னை பார்த்துக்க. இந்த உலகம் எல்லாமே அழிஞ்சு போயிடும்பா. இந்த உலகத்தின் காரியம் எல்லாமே காணல் நீர்.
நம்ம கண்ணுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி கட்டி கிடக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் அப்படியே தண்ணி கட்டி கிடக்கிற மாதிரி இருக்கும். அந்த பஸ் அந்த ரோட்டு பக்கத்தில் போகும்போது அது மறைஞ்சு போயிடும், காணல் நீர். இன்னைக்கு இந்த உலகம்தான் பெருசு, இந்த உலகம்தான் பெருசுன்னு இன்னைக்கு அநேக தம்பி தங்கச்சி இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, ஒரு காரியத்தை நீ தெரிஞ்சுக்கோ. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 22வது வசனம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு எதெல்லாம் பொல்லாங்காய் தோன்றுகிறதோ, உலக சிநேகம், உலகத்தின் அன்பு, உலகத்தின் காரியங்கள், ஜாக்கிரதை. இன்னைக்கு நிறைய வாலிப தம்பி வாலிப தங்கச்சி தன்னுடைய படிப்பில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? லவ். கவனிங்க, இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க, எனக்கு ஒரு தம்பி தெரியும், நாசரேத்தில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தான். ஒரு குறிப்பிட்ட கல்லூரிக்கு அவனுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீ சீட்ஸ். அவனுக்கு நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைச்சிது. ஃபஸ்ட்டு மார்க் எடுத்ததுனால என் அன்பு பிள்ளைய போயிட்டான். ஃபஸ்ட் இயர் நல்லா படித்தான், செகண்ட் இயர் நல்லா படித்தான், தேர்ட் இயரில் ஒரு பிள்ளை மேலே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். படிப்பு க்ளோஸ் ஆகிட்டது. அவனால் ஒரு பேப்பர் கூட பாஸ் பண்ண முடியலை. அந்த பிள்ளை பின்னாலே சுற்றிக்கிட்டு, அந்த பிள்ளையும் இவனை சுற்றிக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவனால் படித்து முன்னேறவே முடியல. என் அன்பு தேவ பிள்ளையே, அவளை உயிருக்கு உயிராக நேசிக்கிறான். ஒரு நாள் அவன் பார்க்குறான், இன்னொரு பையன்கிட்ட அவள் பேசிகிட்டு இருக்கிறா. என் அன்பு தேவ பிள்ளையே, அப்படி அவன் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவட்ட போய் சொல்கிறான், நான் உன்னை தானே லவ் பண்ணுறேன், நீ ஏன் அவன்கிட்ட பேசுகிற? அவள் சொல்கிறா, நான் உன்னை எப்போ லவ் பண்ணேன்? அவனை தான் நான் லவ் பண்ணுறேன். மென்டல் ஆயிட்டாங்க. இன்றைக்கு மென்டலை போல இருக்கிறோம். என் அன்புக்குரிய வாலிப தம்பி, படிக்க வேண்டிய வயசுல படி. வாலிப தங்கச்சிமா, இந்த உலகத்தை நேசிக்காத. இந்த உலகத்தின் அன்புலாம் மாயையானது, ஏமாத்துறது. ஒரு உண்மையாக ஒரு பையன் லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோய, நல்லா கவனிங்க. அது அண்ணன் மாதிரி பேசுகிறேன், என்ன தப்பாக நினச்சிடாதீங்க. என்ன அண்ணன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க? ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சிக்கு சொல்கிற ஒரு ஆலோசனையை நான் சொல்கிறேன். ஒரு உண்மையாக ஒரு பையன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணுவான்னு சொன்னான், அன்பு கூறுவான்னு சொன்னான், அவளை டச் பண்ண மாட்டான். ஒன்றை ஒரு பையன் தொடுறானா தெரிஞ்சுக்க, அவன் கள்ள பையன், நீ அவன் நல்லவன் கிடையாது. உன்னை தொட்டு பேசுறானா, உண்மையான அன்பு உள்ளவன் தொடமாட்டான். ஒருவேளை நாளைக்கு நான் கல்யாணம் கட்டி அவளை என் மனைவி அடைவேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, நேசிக்கிறது தப்பு கிடையாது. உனக்காக அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எதையும் பண்ணாம உன்கிட்ட பேசிக்கிட்டு உன்னை தொடுற அளவுக்கு அவன் பழகிறான்னு சொன்னாலே அவன் ஒரு கிரிமினல். என் அன்புக்குரிய தங்கச்சி, பி கேர்ஃபுல். தம்பிமா, இதே நிலைமை உனக்கும். சில பிள்ளைங்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை இழந்து எத்தனை பிள்ளைங்க தெருவில் நிற்காங்க தெரியுமா? இந்த உலகம் உனக்கு எதிரி, உனக்கு அந்த கிரீடத்தை பறிக்கிற எதிரி. நீ இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சிடக்கூடாது, அதை முடிச்சிடக்கூடாது. அதுக்காக இந்த உலகம் உனக்கு விரோதமாக செயல்படுகிறது. இன்றைக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது, புலம்பலின் புஸ்தகம் 5:16, நம்ம பாவம் செய்யும் போது நம்முடைய தலையில் இருந்து கிரீடம் அது ஆட்டோமேட்டிக்காகவே கீழே விழுந்துருமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவத்தில் கிடக்குறியா? லவ் பண்ணுறியா? டீனேஜ், நமக்குள்ள ஒரு உணர்வுகள் என்பதெல்லாம் உண்டு, அந்த காதல் உணர்வுகள் என்பதெல்லாம் உண்டு. லிசன் டு மீ தம்பி தங்கச்சி, ஆனால் அது நமக்கு அடங்கி இருக்கிறது.
மிருகத்துக்கு அந்த கண்ட்ரோல் கிடையாது, பறவைக்கு அந்த கண்ட்ரோல் கிடையாது. ஆனால் மனுஷியாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த கண்ட்ரோலின் பவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஆகினால் தான் பைபிள் சொல்லுகிறது, உன் கிரீடத்தை பிடிச்சிக்க, காத்துக்க, உன் கிரீடத்தை பிடிச்சிக்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, 1 யோவான் 2:15, உலகத்தில் உள்ளவைகளிலும் நீ அன்பு கூறாதே, நீ அன்பு கூறாதே. உலகம் உன்னை மயக்கிவிடும், உலகம் உன்னை ஏமாற்றிவிடும், உலகம் உன்னை நரகத்துக்கு கொண்டு போய்விடும். உன்னுடைய கிரீடத்தின் முதல் எதிரி இந்த உலகம்தான், உலகம்தான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, சில நேரத்தில் உடைய வீட்டில் பாத்ரூமில் கூட சலந்தி பூச்சி கூடு கட்டும். நீங்கள் பார்த்துருக்கலாம், நல்லா அழகாக கூடு கட்டி இருக்கிறோம். சில வண்டு என்ன செய்யும், அது அப்படியே சுற்றிட்டு அந்த நெட்டு மேலே ஒரு மோதும், அப்படி தப்பிட்டு போயிடும். கொஞ்சம் பொறுத்து மீண்டும் அந்த வண்டு நினைக்கும், நம்ம எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் நம்ம போய் அந்த வலையில் மாட்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சருன்னு சுற்றிட்டு மறுபடியும் ஒரு மோதும், மறுபடியும் தப்பிடும். என் அன்பு தேவ பிள்ளையே, அது நினைக்கும் நம்ம மாட்டவே மாட்டோம். நம்ம இது மாதிரி எத்தனை வலையை பார்த்துருக்குறோம். 3வது முறையாக சுற்றிட்டு அதில் போய் முட்டும் பாருங்க, ரெக்கை உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிடும். ரெக்கை மாட்டின உடனே தப்பிக்கிறதுக்கு அடுத்த கையை போட்டு ஆட்டம், அதுவும் மாட்டிக்கிடும். என் அன்பு பிள்ளையே, கை கால் மாட்டிக்கிடும். எங்கே இருந்து தான் வருமோ தெரியல, சலந்தி பூச்சி குட்டு 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 குட்டுன்னு ஓடி வந்து அது அப்படியே சுத்தம் பாருங்க. தன் வாயில் வருகிற ஒரு பசையினால அப்படி இறுக 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 அப்படியே செத்து போயிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தோடு விளையாடாத, பாவத்தோடு விளையாடாத. இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டிய வயதுல என்னன்னு நீங்க சொல்றீங்க? நீ தகாத விதமாக நீ அனுபவிக்கணும்னு நினைக்காத. இந்த உலகத்துல ஆண்டவருக்கு பிரியமா வாழு. ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக நீ வாழு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, யாக்கோப்பு 4:4 சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறிவீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகினால ஜாக்கிரதையா இருங்க. நிறைய வாலிப தங்கச்சிமாரை நான் பார்த்துருக்கிறேன். ஹாப்பி பர்த்டே கல்லூரியில், சர்ச்சில் உடனே என்ன செய்வாங்க, கை கொடுப்பாங்க. கை கொடுக்குறீங்களா, கை கொடுப்பீங்களா? அதில் போய் என்ன இருக்குது? செகண்ட், நீ கையை கொடுத்துட்டு போய் தொலைஞ்சிருவ. கை கொடுத்தால அவன் சத்துருவான். என் அன்புக்குரிய தம்பி தங்கச்சி, ஜாக்கிரதை. உங்க அம்மா வயிற்றுல பிறந்த உன் அண்ணனுக்கோ அக்காவுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ நீ கை கொடு, அந்த உணர்வு ஒன்றும் செய்யாது. உங்க பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அண்ணன் இருக்கிறாங்கல்ல, தம்பி இருக்கிறாங்கல்ல, அக்கா இருக்கிறாங்கல்ல, தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள கூட தொடாத, அவங்கள கூட தொடாத. உணர்வு அது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, நான் சமீபத்தில் சென்னையில் ஒரு வாலிபருடைய முகாம் ஒன்றில் பேசுவதற்கு போயிருந்தேன். அப்போ ஒரு தங்கச்சி வந்து என்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. அங்கிள், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னாங்க. அப்போ நான், உனக்கு என்னம்மா தேவ சித்தத்தை வெளிப்படுத்துறது? இல்லை, எனக்கு மேரேஜ் அப்படி ஒழுங்காக இருக்குது அங்கிள் அப்படி சொன்னான். நல்ல காரியம் தானே, மேரேஜ் ஒழுங்கானது. இல்லை அங்கிள், வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் போல தெரியுது, அதனால் தேவ சித்தமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அங்கிள். நான் மெதுவாக கேட்டேன், நீங்கள் லவ் எதுவும் பண்ணுறீங்களா? நானும் லவ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே ஓகே, அந்த பையன் படிச்சிருக்கிறானா உன்ன மாதிரி? நானும் பிஇ தான், அவனும் பிஇ தான். ஓகே ஓகே, உங்கள் காஸ்ட்டு எல்லாம் ஒன்று தானா? ஒருவேளை அதனால் பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அங்கிள், அதெல்லாம் பார்க்காமையே செய்வோம், அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறோம் பிரதர். அப்புறம் என்ன பிரச்சனை?
அப்புறம் என்ன, உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லு, பெரியவங்கிட்ட சொல்லு, நான் விரும்புகிறேன் சொல்லு. அது எங்கள் பெரியப்பா பையனை லவ் பண்ணுறேன், எங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணன் மகனை நான் லவ் பண்ணுறேன். ஜாக்கிரதை தம்பிமா, ஜாக்கிரதை. இந்த உலகம் உன் கிரீடத்தை எடுத்துரும். இன்னைக்கு எத்தனை வாலிப தங்கச்சி தன்னுடைய கற்பை இழந்து வாழ்றாங்க தெரியுமா? அன்னைட்ட பழகி, சொந்த பந்தங்கள்கிட்ட பழகி. லிசன் டு மீ, லிசன் டு மீ. உன்னை ஒருத்தன் தொடுறதுக்கு, அண்ணனா இருக்கட்டு எவனா இருக்கட்டு, தொடுறதுக்கு நீ அனுமதிச்சா நீ விபச்சாரினி அர்த்தம். ஐ எம் டெல்லிங் ஓப்பனா, வேசி. அடுத்தவன் கை மேலே படக்கூடாது. பஸ்ஸில் போற உன்னை ஒருத்தன் அப்படி இடிக்கிறான், திருப்பிட்டு முறை, திரும்பி பார்த்து முறை, ஓடிடுவான், தெரிச்சு ஓடுவான். நீ அப்படி சிரிச்சா உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தடவிட்டு விட்டுருவான். வாலிப தங்கச்சி ஜாக்கிரதை. ஒரு அண்ணன் மாதிரி சொல்றேன் உனக்கு. காலேஜுக்கெல்லாம் போறேன், ஹாப்பியா போறேன், அப்படி இப்படின்னு ஆட்டம் ஆடாத. இந்த உலகம் உனக்கு ஒரு எதிரி. என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தை மேற்கொள்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு, இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? இருக்குது. மத்தேயு 6:24 சொல்லுகிறது, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இதுதான், தட்ஸ் ஆல். இந்த உலகத்தை நீ ஜெயிக்கணுமா தம்பிமா, தங்கச்சிமா? ஒரே ஒரு சிம்பிள் காரியம், 2 எஜமானுக்கு நீ வேலை செய்யாத. ஆலயத்துக்கு வரும்போது சோத்திரம், அல்லேலூயா, பிரைஸ் ஆண்டவரே, பிரைஸ் பிரைஸ், சோத்திரம் சோத்திரம். காலேஜ் பஸ்ஸில் போகும்போது தான் தங்கச்சை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும், லட்சணத்தை. 2 எஜமானுக்கு நீ வேலை செய்யாத. நீ ஆலயத்தில் எப்படி இருக்கிறியோ அப்படி கல்லூரியில் இரு, ஸ்கூல்ல இரு, வீட்டில் இரு, நீ வேலை பார்க்குற இடத்துல இரு. ஆலயத்தில் இருக்கும்போது மட்டும் பெரிய பரிசுத்தவாட்டி மாதிரி, பரிசுத்தவான் மாதிரி. ஆனால் கல்லூரி வளாகத்தில் அவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை. என் அன்பு தம்பி தங்கச்சி, ஒரே ஒரு வாழ்க்கைமா, அது இயேசுவுக்காக வாழு, இயேசுவுக்காக வாழு. ஒரு முறை சாது சுந்தர் சிங் ஒரு குறிப்பிட்ட மலையடி வாரத்தில் தவம் இருந்துட்டு இருந்தாராம். உடனே அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் நினச்சாங்க, இந்த சாது சுந்தர் சிங் கெட்டு குட்டிச்சவராக போயிடுவார், உலகமே எனக்கு வேண்டான்னு சொல்லி போயிடுவார், நாளைக்கு குழந்தை காட்சின்னு இல்லாமல் போயிடும் அப்படி சொல்லிட்டு அந்த சாது சுந்தர் சிங்க்கு முறை பொண்ணு ஒரு பிள்ளை இருந்தான். அவட்ட போய், எம்மாடி இந்த சாது சுந்தர் சிங் இருக்கிறானே, இவனை நீ தான் கெட்டணும், இப்படியே விட்டா அவன் கெட்டு குட்டிச்சவரா போயிடுவான், எனக்கு கல்யாணம் வேண்டாம், பிள்ளை வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு அவன் சாதுவாகவே போயிடுவான். ஆகினால எங்களுக்கு தெரியாது, உன்னுடைய முறை பையன்தான் அவன், வேற யாரும் இல்லை, நீ அவனுக்கு என்ன பேசுவியோ எப்படி பழகுவியோ அவனை உன் வழிக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க. அவர் மல்லாடி வாரத்தில் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு சாது சுந்தர் சிங். இவா போய் நிற்கிறா, ஹே நீ என்ன இங்கே வந்திருக்கிற? உங்களை பார்க்கிறதற்காக நான் வந்தேன், உங்களை நான் அதிகமாய் நேசிக்கிறேன், என் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் என்ன அவ டைலாக் எல்லாம் விட்டுட்டே இருக்கிறான். ஆக சாது சுந்தர் சிங் சொன்னார், அதெல்லாம் ஒத்து வராது, நீ முதல்ல உன் வீட்டுக்கு ஓடு, வீட்டுக்கு போ என்று சொல்லி பார்த்தார். அவள் கேட்ட பாடே இல்லை. இல்லை இல்லை, வாழ்ந்தால் உங்களோடு தான் வாழுவேன், இல்லை என்றால் இந்த இடத்துல நான் இப்பொழுது செத்தும் போய்விடுவேன் என்றெல்லாம் டைலாக் விட்டாள். அப்போ தான் சாது சுந்தர் சிங் சொன்னார், இந்த பாரு எனக்கு ஒரே ஒரு இருதயம்தான், ஒரே ஒரு இருதயம்தான், அது ஏசப்பாவுக்கு நான் கொடுத்துட்டேன், ஏசப்பாவுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு இன்னொரு இருதயம் இருந்துச்சுன்னா அதை நான் உனக்கு தரலாம். ஆனால் என்கிட்ட இருக்கிறது என்னது? ஒரு இருதயம், அதை ஏசப்பாவுக்கு கொடுத்தாச்சு, வேற இருதயம் என்கிட்ட இல்லை, தயவு செய்து நீ போ என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்தாராம். இன்னைக்கு நம்மெல்லாம் என்ன, பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா ஒரு இருதயம்,
சர்ச்சுக்குள்ள பார்த்தா இன்னொரு இருதயம், அப்படியே கல்லூரியில் பார்த்தா இன்னொரு இருதயம். எத்தனை இருதயம் இருக்கோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தம்பிமா தங்கச்சிமா, நீ 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. ஒரே மனமாவாள், ஒரே ஒரு இருதயம். அது இயேசுவுக்கு மட்டும் இடம் கொடு, இயேசுவுக்கு மட்டும் இடம் கொடு. அன்பா சொல்கிறேன்ப்பா, அன்பா சொல்கிறேன். நம்முடைய வாலிப வயது இருக்கு பார்த்தியா, அது கண்ணாடி பாத்திரம் மாதிரி. ஒரு தடவை கீழே விழுந்து உடஞ்சிட்டுன்னா உடஞ்சது தான். நீ எத்தனை ஒட்டு போட்டாலும் சரி, எத்தனை ஒட்டு போட்டாலும் சரி, அது உடைந்து போன பாத்திரம். வாலிப தம்பிமா, ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த உலகத்தின் அசுத்தத்துக்கு, கரைக்கு நீ உன்னை பாதுகாத்து கொண்டு பரிசுத்தமா நீ வாழ்ந்தா உன் வாழ்க்கையை ரொம்ப ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய ரகசியம் தம்பிமா, இந்த வாலிப வயது ரொம்ப ஸ்பீடாக போயிடும். இந்த டீன் ஏஜ் ஒரு மாதிரி குறு நீ வரத்தான் செய்யும். அதில் நீ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிரு, கர்த்தருக்கு பிரியமாயிரு, பரிசுத்தத்தை காத்துக்க, கர்த்தர் கொடுத்த கிரீடத்தை பிடிச்சுக்க. என் அன்பு பிள்ளைங்க, சீக்கிரம் அந்த வாலிப வயது கடந்து போயிடும். கர்த்தர் உனக்கு நல்ல வேலையை தருவார், ஏற்ற மனைவியை தருவார். இன்னைக்கு எத்தனை பேர் கல்யாணம் கட்டி சமாதானம் இல்லாமல் இருக்கான் தெரியுமா? கல்யாணம் கட்டிடுவான், சர்ச்சில், கத்தீட்ரல் சர்ச்சில் வச்சு கல்யாணம் கட்டிடுவான். அன்னையோட சரி அவன் வாழ்க்கை முடிஞ்சு. என் அன்பு பிள்ளை, ஏன்னா வாலிப வயதில் ஆடுன ஆட்டம் அதுக்கு பிரதிபலனா வந்து வாய்க்கும் டைவர்ஸ். வேண்டாம் தம்பி, வேண்டாம் தங்கச்சி. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுறாரு. இந்த உலகம்தான் உனக்கு எதிரி, அதை மேற்கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. 2 எஜமானுக்கு நீ வேலை செய்யாத. 2வது ஒரு எதிரி இருக்கிறது. என்ன பாருங்க, கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்முடைய மாம்சம் தான் நமக்கு எதிரி. நம்முடைய மாம்சம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு சபைக்குள்ள 3 விதமான கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. 3 விதமான கூட்ட மக்கள். யார் தெரியுமா? ஆவிக்குரியவர்கள். இல்லை, யாரெல்லாம் ஆவிக்குரியவங்க கொஞ்சம் கையை தூக்குங்களேன். சோதரம் அடா, ஆவிக்குரியவங்க கையை தூக்குங்களேன். நல்லது தானே சொல்கிறேன், தப்பாவா சொல்கிறேன்? நாங்கள் ஆவிக்குரியவர்கள். இன்னொரு கூட்டம் இருக்குது, அது மாம்சத்துக்குரிய கூட்டம், அது மாம்சம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இன்னொரு கூட்டம் இருக்குது, அதுதான் ரொம்ப டேஞ்சரான கூட்டம். அது என்ன தெரியுமா? ஆவியும் மாம்சமும் சேர்ந்தது. ஒன்று நீ ஆவியாயிரு அல்லது மாம்சமாக போயிரு, நாசமாக போயிரு. இந்த மாதிரி இந்த ஆவிய வேணும் மாம்சமும் வேணும்னு சொல்லி இருக்கா பார்த்தியா? அதுதான் உன் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கிறோம். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்க இந்த வாழ்க்கை வாழ்றாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, மாம்ச நமக்கு எதிரி, நம்முடைய சரீரம் தான் நமக்கு எதிரி. இன்னைக்கு நிறைய நேரத்தில் அப்படியே கண்ணாடி முன்னால் நின்று அப்படியே அப்படியே ஃபேர் அண்ட் லவ்லி அப்படியே போட்டு அப்படியே இது பண்ணி, இந்த கண்ணுக்கு கொஞ்சம் போட்டு அப்படி கொஞ்சம் மையெல்லாம் தடவி அப்படி கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணி சர்ச்சுக்கு வந்தால் கூட அப்படி கொஞ்சம் மினுக்கிக்கிட்டு வருவோம் பாருங்க. ஸ்கூலுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் மினுக்குவோம் பாருங்க. அதாவது அதாவது நீ நார்மலாக இரு, ஒரு பயலும் ஒரு ஆசிடை ஊற்ற மாட்டான். நீ பவுடரும் போட வேண்டாம், ஒன்றும் போட வேண்டாம். இருக்கிற முக லட்சணத்தில் நீ கல்லூரிக்கு போயிட்டு நல்லபடியா வா, ஒரு நாள் எட்டி பார்க்காது. என்ன பார்க்கணுங்கிறதுக்காகத்தானே நீ பவுடர் போடுற, என்ன பார்க்கணுங்கிறதுக்கு தானே அந்த ரோஸ் கிரீமை போட்டு தேடி தேய்ச்சிட்டு கிடக்கிற. ட்ரெஸ்ஸை கூட நம்ம எப்படி பண்ணுறோம்? யாராவது நம்மளை பார்க்கணுங்கிறதுக்காக, ஒரு அட்ராக்டிவ். ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னுடைய மாம்சம் அதுதான் உனக்கு எதிரி. உன் கண் இருக்கு பாரு, கண் இருக்கு பாரு, அந்த கண் எவ்வளவு பியூட்டிஃபுல். கண் இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியுங்க. ஆனால் கர்த்தருக்கு எவ்வளோ அருமையாக கண்ணு தந்திருக்கிறாரு. ஆனால் பைபிள் சொல்லுது, உன் கண் இருக்கு பாரு, அதுதான் உனக்கு எதிரி. இச்சைங்கிற பாவத்தில் விழ வைக்குது, பாவம் செய்ய வைக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, சமீபத்தில் ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் மீட்டிங். ஒரு சகோதரன், ஒரு வாலிப சகோதரன், ஆனால் அவருக்கு 2 கண்ணுமே தெரியல. அவர் கையில் ஸ்டிக் வச்சிருக்கிறார்.
தட்டிட்டு ஸ்டேஜுக்கு ஏறிட்டார் பாருங்க. ஸ்டேஜில் ஏறி என் கையை பிடிச்சிக்கிட்டார். அண்ணே, உங்கள் பக்கத்தில் யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை பிரதர். என்ன பிரதர்? இல்லை, எனக்கு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணும் பிரதர். சொல்லுங்க பிரதர், ஜெபிச்சிருவோம். என்ன காரியம் சொல்லுங்க. இல்லை பிரதர், நான் இச்சை என்கிற பாவத்தில் கிடக்கிறேன். அடப்பாவியா, 2 கண்ணும் தெரியாத சகோதரன், 2 கண்ணும் தெரியாதவன். இன்னைக்கு நமக்கு கண்ணு தெரியுது, பார்க்குறோம், இச்சிக்கிறோம். ஓகே, கண்ணு தெரியாத மனுஷனுக்கு என்னையா இச்சை வந்துட்டுது? நான் அவர்கிட்ட மெதுவாக கேட்க, பிரதர் எப்படி பிரதர் உங்களுக்கு இச்செல்லாம் வரும்? உங்களுக்கு தான் கண்ணே தெரியாத. அவர் சொல்கிறாரு, கண்ணு தெரிகிறவங்கெல்லாம் ஒருவேளை பார்க்கறதுனால அந்த அழகை பார்த்துட்டு இச்சிக்கிறாங்க. எங்களை போல கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு பெண் அழகாக பாட்டு படித்தா, ஒரு பையன் ஸ்வீட்டாக அழகாக பேசினா, எங்களை அறியாமலேயே எங்களுக்குள்ளே ஒரு இச்சை வந்து விடுகிறது அண்ணன் என்று சொல்லி சொன்னார். உன்னுடைய சரீரம் தான் உனக்கு எதிரி, உன்னுடைய கைதான் உனக்கு எதிரி. அதான் பைபிள் சொல்லுது, நீ 2 கை உடையவனா எரி நரகத்துக்கு போறது காத்திலும் ஒத்த கை உடையவனா நீ பரலோகம் வா. நீ 2 கண்ணு உடையவனாக நீ எரி நரகத்துக்கு போறதை காட்டிலும் ஒத்தை கண்ணு உடையவனா நீ பரலோகத்துக்கு வா. என் அன்பு தம்பிமா, உன் சரீரம், உன் இருதயம் எவ்வளவு முக்கியமானது. டடக் 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 டடக்னு ஒரு செகண்டு நம்ம தூங்குற மாதிரி அது தூங்குச்சுன்னு வை, கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த இருதயத்துக்குள்ள தான் பாவமே குடி கொண்டிருக்கிறது. நம்ம நேசிக்கிற இருதயம், நம்முடைய மாம்சம், அதுக்குள்ளதான் பாவம் இருக்குது. உன்னை சிகரெட் குடிக்கணும்னு தூண்டுறது எது? இந்த தவறை செய்யின்னு சொல்றது எது? ராத்திரி நேரத்தில் செல்போனை நோண்டு 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 12 ஆளாலும் விடுறது இல்லை. என் அன்புக்குரிய தம்பி தங்கச்சி, ஓ மாம்சம், ஓ கண்ணு உனக்கு எதிரியாக இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, ரோமர் 8:8 சொல்லுகிறது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்பது முடியாத ஒரு காரியம். நீ மாம்சத்தின் படியெல்லாம் வாழணும் நீ விரும்பினா நீ ஆண்டவருக்கு பிரியமாவே வாழ முடியாது. உன் கண்ணு விரும்புறதெல்லாம் செய்யுது, உன் கால் விரும்புறதெல்லாம் செய்யுது, உன் வாய் விரும்புறதெல்லாம் செய்யுது, உன் இருதயம் விரும்புறதெல்லாம் செய்யுது. நீ ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இன்னைக்கு நம்ம மாதிரியா இருக்கிறோமா? நம்முடைய மாம்சம் நமக்கு எதிரி, நம்முடைய மாம்சமே நமக்கு எதிரியாயிருந்து நம்ம சாட்சியெல்லாம் கெடுத்து விட்டுருது. என் அன்பு வாலிப தம்பிமா, வாலிப தங்கச்சி, மீண்டும் சொல்ற, வாலிப வயது ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி. ஒரு தடவை கீழே விழுந்து உடஞ்சிட்டுன்னா உடஞ்சது தான். உனக்கு இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு ஒரு கல்யாண காட்சின்னு வரும் பாரு. அப்போ வெளியூர்ல இருந்து ஒரு வேளை உங்க அப்பா பேரை சொல்லி உன் பேரை சொல்லி எங்களை மாதிரி ஊழியக்காரங்கிட்ட கேட்பாங்க. இப்போ ஐயா அங்கே இருக்கிறாங்க, ஐயாட்ட கேட்பாங்க. உங்கள் சபை ஊழியர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, பெரியவங்க, அவங்ககிட்ட மெதுவாக கேட்பாங்க. ஐயரம்மாலாம் இருக்கிறாங்க, அம்மாட்ட கேட்பாங்க, தெரிஞ்சவங்க இப்படி கேட்பாங்க. அப்போ நாங்கள் ஊழியக்காரங்க என்ன சொல்லுவோம்? அந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் மேல் மாடியில் இருந்து பேசுறது, அடுத்தவன் வண்டி பின்னால் போகிறது, துப்பட்டவை மூஞ்சில் மூடிக்கிட்டு அப்படியே ஊராக சுற்றுறது, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிட்டு நாங்கள் பதில் என்ன சொல்லுவோம்னா, ஊழியக்காரங்க என்ன சொல்லுவோம்னா, உங்கள் பையனுக்கு கர்த்தர் நல்ல இடத்துலேருந்து நல்ல பிள்ளையை கொண்டு வருவார். அப்போ அர்த்தம் என்ன? இவன் நல்ல பிள்ளை இல்லை, இவன் கெட்ட பிள்ளை, இந்த பிள்ளை உங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வராது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. உன்னுடைய சரீரம் தான் உனக்கு எதிரி. மணிக்கணக்கான நீ பேசுற, செல்போன்ல பேசுற, அடுத்தவன்ட்ட பேசுற, உன் சரீரம் தானே வாயி, அதே உனக்கு எதிரியா மாறிடும். பார்த்துக்கோ. எனக்கு ஒரு அருமையான ஒரு தங்கச்சி தெரியும். அது கொஞ்சம்
மொட்டை மாடியிலேருந்து பேசும், எல்லாருக்கும் டாட்டா காட்டும், வண்டியிலலாம் போகும். ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, நல்லா பணக்காரங்க, பெரிய வசதி படைச்சவங்க. இந்த பிள்ளைக்கு மேரேஜ் ஒழுங்காயிட்டது. மேரேஜ் ஒழுங்காயிட்டு சென்னையில் ஐடி ஃபீல்டில் ஒரு பையன். ஆக இந்த பிள்ளை அந்த பையன்கிட்ட பேசுறது வைக்கிறது, மேரேஜ் எல்லாம் ஒழுங்காயிட்டு, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஒரு 3வது அறிக்கை வாசு புதன்கிழமை மேரேஜ்னு வச்சுருக்குறாங்க. 3வது அறிக்கை ஞாயிற்றுக்கிழமை வாசிக்க போகிறாங்க. சனிக்கிழமை மேலே இவனுக்கு ஒரு சின்ன டவுட் வருது. என்னடா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி என்னத்தை சாப்பிட்டாங்க, எங்கே போகிறான்னு கேட்குறா, ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறா, ரொம்ப பழக்கணவை மாதிரி இப்படி பேசுகிறாள். என்ன இப்போ 2 வாரத்துக்கு முன்னால் தான் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, அதுக்குள்ளே இப்படி பண்ணுறாள் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு, சென்னையில் உள்ளவன் பாருங்கள், அவன் அப்படி போட்டு வாங்குறான் மெதுவாக. நான் இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் ஒரு பிள்ளைய ரொம்ப நேசித்தேன், லவ் பண்ணேன், எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன், அவங்க சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒத்து வராது, நாங்கள் பார்த்த பிள்ளைய தான் நீ முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் உன்னை ஒழுங்கு பண்ணிட்டோம் அப்படின்னு மெதுவாக ஒரு பிட்டை போடுறான். உனக்கு இவா சொல்கிறா, நானும் அப்படி தான் பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணனை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், அவங்களெல்லாம் கட்டுவேன், ஒத்த காலில் நின்னேன், எங்கள் அப்பா அம்மா தான் உங்களை பார்த்து ஒழுங்கு பண்ணிட்டாங்க. அந்த அதை அப்படியே செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி விட்டான். ரெக்கார்ட் பண்ணி அந்த பொண்ணுடைய சபையில் இருக்கிற ஐயர்வாள் நம்பர் எப்படி கிடச்சிச்சோ தெரியல, அங்கே அனுப்பி, ஐயா நல்லா இருப்பீங்க, உங்கள் பொண்ணுடைய லட்சணம் தெரியுமா, பக்கத்து வீட்டு அண்ணனை லவ் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்காளாம், அவளுக்கு கொண்டு அவனுக்கு கட்டி வைங்க, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருப்பிய அறிக்கை வாசிடாதீங்கன்ட்டான். நடந்த சம்பவம். அறிக்கை வாசிக்க உட்கார்ந்துருக்கிறாங்க, ஐயா அறிக்கை வாசிக்காமல் விட்டுட்டாங்க. ஓடி போய் சொல்கிறேன், அறிக்கை வாசியா, அறிக்கை வாசியா, என்னையா விட்டுட்ட, அதை பிறகு சொல்கிறேன் இருங்க. போய் சொன்னால் அந்த மாப்பிள்ளை பையனே சொல்கிறான் அறிக்கை வாசிக்க வேண்டான்னு. நான் என்ன செய்ய முடியும், அவனே பேசுகிறான் எல்லாமே. ஆகையினால வேண்டான்ட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கண்ணீரோடு இருக்கிறாங்க. பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, அழகு இருக்குது, எல்லாம் இருக்குது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய மாம்சம்தான் உனக்கு எதிரி. நீங்கள் நிறைய தங்கச்சி நினைக்கிறாங்க செல்ஃபோனில் பேசுகிறதெல்லாம் அப்படியே டெலீட் ஆகிடும். ஒன்றும் டெலீட் ஆகாது. நீ என்னென்ன கடலை போட்டியோ அதெல்லாம் ரெக்கார்டிக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும். என்னைக்கு அந்த பையன் அல்லது இந்த பிள்ளையுடைய செல்ஃபோன் ரிப்பேர் ஆகுதோ அன்னைக்கு உனக்கு வென வருது நீ வச்சுக்க. அந்த மெக்கானிக் கையில் கொடுத்த உடனே அவனுக்கு தான் அந்த சிஸ்டம் தெரியும், டக்குன்னு அடிப்பான். என்னெல்லாம் பேசுனியோ அதெல்லாம் வந்துடும். என்னெல்லாம் பஸ்ஸில் போகும்போது 2 பேரும் அப்படியே நின்று செல்ஃபி எடுத்தது வந்துடும். எத்தனை பிள்ளைங்க தற்கொலை பண்ணுறாங்க தெரியுமா? வாலிப தங்கச்சி, தம்பி, ஜாக்கிரதை. உனக்கு எதிரியே உன் மாம்சம்தான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, சரி, இந்த மாம்சத்தை மேற்கொள்றதுக்கு ஏதாவது வழி இருக்கானே? இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும். செய்துடுறேன் தெரியாமல் பாவங்களை கண்ணால், வார்த்தையால், செயல்னால. இந்த மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? வழி இருக்கு. ரோமர் 8:9 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராக இராமல் ஆவிக்கு உட்பட்டவராக இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இந்த பைபிள் தெளிவா சொல்லுது தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவின்னு என்னது? சொல்லுங்க. நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? தம்பிமா, நீங்க சிஎஸ்ஐ சபையில் உள்ளவங்க. தங்கச்சி, நீங்க சிஎஸ்ஐ சபையில் உள்ளவங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தை சபைக்குரியவர், ஏஜி சபைக்குரியவர். ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் 2வது. முதல்ல நம்ம சிஎஸ்ஐ சபைக்குரியவர். புரிஞ்சுக்க. இந்த பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில் உன் மாம்சத்தை உன்னால் ஜெயிக்கவே முடியாது. எழுதி வச்சுக்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கிட்டேன் தெரியுமா? இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா? இந்த அற்புத சரீர சுகம்லாம் கிடைச்சி பார்த்தீங்களா? இயேசுவை முகமுகமாய் நான் பார்த்துருக்கிறேன், தரிசித்திருக்கிறேன். அருள் தேவனுடைய அனுக்கிரகத்தால் உண்மையாக சொல்கிறேங்க. அன்னைக்கெல்லாம் இல்லாத சந்தோஷம்
நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட போது நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேரிக்காட்டில் போய் அடிக்கடி நாங்கள் ஜெபிப்போம். அவன் என் கூட இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் ஆவில நிரம்பி அப்படியே பேசுவாங்க, அப்படியே கர்த்தருடைய வல்லமையினால் அப்படியே. ஆனால் எனக்கு பரிசுத்த ஆவியானவர்லாம் கிடைக்கல. எங்கள் வீட்டில் ஒரு நாள் தனித்து ஜெபிச்சு கொண்டிருக்கும்போது, ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே, எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும். இந்த சகோதரனை பார்க்கிறேன், அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கிறது. இந்த சகோதரனை பார்க்கிறேன், அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் இருக்கிறது. எனக்குள்ளே இந்த மாற்றம் வேணும், என்னை நிரப்புங்கப்பா. கேஷியோ போடலை, கொட்டடிக்கலை, பிள்ளை ஆண்டுடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு ஜெபிச்சேன். எங்கள் வீட்டில் ஒரு ஜெபக்கூடாரம் இருக்குது, இந்த மாதிரி இருக்கும், இவ்வளோ சைஸ் இருக்கும். முன்னால் ஜெபித்தேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த மூலையிலிருந்து எழும்பி வந்தேன். 2 மணி நேரம் கர்த்தர் நிரப்பினார். பரிசுத்த ஆவியினால், பரிசுத்த அக்னியினால் என்னை நிரப்பினார். என் அன்பு பிள்ளைங்க, அந்த பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கிட்ட பிற்பாடு என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் வீடு மெயின் ரோட்டில் இருக்குது. என்னுடைய என்டர்டெயின்மெண்ட்டே சின்ன வயசுலேருந்து ஆக்சிடெண்ட் ஆகி சுகம் பெற்ற பின்பு கூட அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று வேடிக்கை பார்ப்பேன். யாரெல்லாம் போகிறா, யாரெல்லாம் வாரா, யாரெல்லாம் பஸ் ஏறுறா, அப்படி வேடிக்கை பார்ப்பேன். மெயின் ரோட்டில் எங்கள் வீடு இருக்குது. இந்த பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே ஆண்டவர் என் கூட பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், மகனே நீ நிற்கத்தகாத இடத்துல நிற்கிற. அது வரைக்கும் நான் உணர்த்தப்படலைங்க, அது வரைக்கும் அது பாவம்னு எனக்கு தெரியல. அது வரைக்கும் அதில் நின்று ஒருவேளை வேகை பார்க்குறேன், அதில் நின்று சோவாடுறேன், அதில் நின்று பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் தப்பு தெரியல. என்னைக்கு பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கிட்டேனோ அன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நீ நிற்கிற இடம் சரியானது அல்ல என்று சொல்லி சொன்னார். உடனே வீட்டுக்குள்ளே வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல போய் நிற்க மாட்டேன், இன்னைக்கு வரைக்கும் நிற்க மாட்டேன். என் நண்பர்களே, இதே போல் நிறைய சாட்சி சொல்லலாம். இந்த பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கிட்டா அவர் உன்னை சகல சத்தியத்திலேயே நடத்துவார், பாவோனி உணர்த்துவார். இன்னைக்கு ஏன் நம்முடைய மாம்சம் விரும்பியபடி எல்லாம் செய்கிறோம்? அதை தட்டி கேட்கறதுக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆகையினால நம்ம கண் கண்டதே காட்சி நீ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை இதுதான், என்ஜாய். என் அன்பு பிள்ளை, இந்த பரிசுத்த ஆவியை நீ பெற்றுட்டாடா தம்பிமா, தங்கச்சிமா, ஆண்டவர் உன் கூட பேசுவார். மகளே, நீ ஏன் பிள்ளை, நீ ஏன் பிள்ளை, இவன் கூட என்ன பேச்சு, இவ கூட என்ன பேச்சு, உன் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடு, நீ பரிசுத்தமா வாழு, ஆண்டவருக்கு பிரியமா வாழு. இந்த பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தில் இவங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அரேபிய தேசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வணிகர்கள் வியாபாரம் பண்ணுறதுக்காக போவாங்களாம். அப்படி போகும்போது என்ன செய்வாங்க, வீட்டில் வளர்க்குற வளர்ப்பு புறாவை கையில் கொண்டு போவாங்களாம். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் புறாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வணிகர்கள் எல்லா வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த வனாந்தரமான பாதையில் அரேபிய தேசத்தோடி வரும்போது அவங்களுக்கு வீட்டுக்கு எப்படி வரணுங்கிறதுலாம் தெரியாது. அந்த பாதெல்லாம் அப்படியே காற்று அடித்து அழிஞ்சிரும், அவங்களால வர முடியாது. ஆகையினால என்ன செய்வாங்களாம், திசை தடுமாறி என்ன பண்ணேன்னு இருக்கும்போது கையில் வளர்க்கிற வளர்ப்பு புறாவை எடுத்து பறக்க விடுவாங்களாம். அது அழகாக பறந்து 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 அழகாக தன்னுடைய இருப்பிடத்தில் போய் சேர்ந்துடும். தான் வளர்ந்து இருக்கிற அந்த வீட்டுக்கு நேராக மிக சரியாக போய் சேர்ந்துடும். அது போகிற லக்கத்தையே பார்த்து பார்த்து போய் அவங்களும் அவங்க வீட்டில் போய் சேர்ந்துருவாங்களாம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கிட்டா உன்னை கர்த்தர் வழி நடத்துவார். நீ திசை கட்டு நிற்கும் போது, இருளில் நிற்கும் போது, ஐயோ வழி என்ன தெரியல, அப்படி நிற்கும் போது இதுவே வழி என்று சொல்லி என் ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நண்புக்குரியவர்களே, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பாருங்க, நம்முடைய கிரீடத்தின் எதிரி ஒருவன் இருக்கிறான். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி அதை பற்றி கொண்டு. அந்த ஒருவன் யார்? முதல்ல உலகம், இரண்டாவது மாம்சம், மூணாவது பிசாசு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிப்போமா? 1 பேதுரு 5:8 வாசிக்க. தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று
வகை தேடி சுற்றி திரிகிறான். கவனிமா, உனக்கு ஒரு எதிரி இருக்கிறோம். உன் கிரீடத்தை பறிக்கிற எதிரி. அது யாரு? பிசாஸ். பிசாஸ், பொல்லாத பிசாஸ். அந்த பிசாசு அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம், யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம், யாரை நரகத்துக்கு நேரா கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுல அவன் தீவிரமா இருக்கிறான், தீவிரமா இருக்கிறான். ஏன் அந்த பிசாசு அவ்வளோ தீவிரப்படுது? எதுக்கு அவ்வளோ தீவிரப்படுது? வெளிப்படுத்தல் 12:12 பாருங்கள், வாசிப்போம் சத்தமா. வெளிப்படுத்தல் 12:12. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிறவைகளே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, உங்களுக்கு ஐயோ! பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. அல்ல ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா? அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது. ஏசப்பா வரப்போறாங்க, சீக்கிரமா வரப்போறாங்க. அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது. அவன் அதுக்குள்ள பரலோகத்துக்கு போறதை எப்படியாவது தடை பண்ணி நரகத்துக்கு கூட்டிட்டு போகணும். அவன் ஏமே ஒன்னே ஒண்ணுதான், நீங்க பரலோகம் போயிடக்கூடாது, நீங்க அங்க சொகுசா தெய்வத்தை தரிசிச்சிடக்கூடாது. அவனுக்கு ஆள் வேணும், அந்த எரி நரகத்துக்கு ஆள் வேணும். ஆக இந்த கடைசி நாட்களில் கூடுமான மட்டும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை வஞ்சிக்கிறோம், வஞ்சிக்கிறோம். கவனிங்க, கூடுமான மட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறோம். சர்ச்சில் யூத் செக்ரட்டரியா இருக்கீங்களா? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. உங்களுக்கு விரோதமா பயங்கரமா போராடுவான். உனக்கு ஒரு கெட்ட பேரை கொண்டு வந்துட்டா இந்த சபைக்கே அவமானம், இயேசுவுக்கே அவமானம், ஊருக்கே அவமானம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பாருங்க, சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஒரே டான்ஸ் தான், ஒரே இதுதான், ஒரே பாட்டு தான். கர்த்தர் தந்த தாளந்த பயன்படுத்து, கர்த்தர் தந்த தாளந்த பயன்படுத்து. ஆனா வலிகி விழுந்துடாத, வலிகி விழுந்துடாத. நிறைய பிள்ளைங்க ரொம்ப டேலண்ட் கேலா இருப்பாங்க, தற்பெருமை வந்துடும், தற்பெருமை வந்துடும். என்னை எல்லாரும் பார்க்காங்க, என்னை எல்லாரும் பார்க்காங்க. காதல் வலையில விழுந்துருவா, அறக்குறைய விட்டுட்டு ஓடிடுவா. எத்தனை சபையில் நடக்கு தெரியுமா? எத்தனை சபையில் நடக்கு தெரியுமா? உங்க சபையில் இருக்கிற ஒரு சகோதரனை நீ லவ் பண்றான்னு வச்சுக்க, என் அன்பு பிள்ளை, அது வேசித்தனம், வேசித்தனம். உங்க சபையில் இருக்கிற ஒரு பையனையோ பொண்ணையோ நீ கல்யாணம் கட்டக்கூடாது. ஏன்னா நம்மளாம் ஒரு தாயின் பிள்ளை. நம்ம அண்ணனை கல்யாணம் கட்டுவோமா? நம்ம தங்கச்சி கல்யாணம் கட்டுவோமா? அந்த மாதிரி நம்ம சபை ஒரு தாயின் பிள்ளைகள் நம்மெல்லாம். என் அன்பு தேவ பிள்ளைங்க, ஜாக்கிரதை. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க கொயர்ல இருப்பாங்க. இங்க இருந்து இயேசுவை ஏத்துதி செய், இயேசுவை, கடைசியில் நல்லா படிச்சா பாட்டு ஓடிடுவாங்க. யாருக்கு அவமானம்? யாருக்கு அவமானம்? என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்குள்ள பிசாசு கிரியை செய்வான், கிரியை செய்வான். ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை கெடுக்க பார்ப்பான். ஒரு காரியத்தை உனக்கு நான் சொல்றேன், இந்த பிசாசுக்கு உன் பலனும் தெரியும், பலவீனமும் தெரியும். உங்களுக்கு கூட தெரியாது தம்பி, உனக்கு கூட தெரியாது. உன்னுடைய பலனும் தெரியும், உன் பலவீனமும் தெரியும். நீ அன்புக்கு ஏங்குறவா, அன்புனா செத்துருவ. அதுக்கு ஏற்றாப்புல ஒரு மனுஷனை கொண்டு வந்து உன்னை வீழ்த்திடுமா. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது, பொல்லாத பிசாசு ஆதாம சோதிச்சானா? ஏவாளை தான் சோதிச்சான். பத்தியா என் அன்பு பிள்ளையே? ஏன்னா அவன் பலவீனமான பாண்டம். உன் பலவீனம் பிசாசுக்கு தெரியும், உன் பலவீனம் தெரியும். ஆகையினால அட்ராக்டிவா காட்டுறான். இந்த பழத்தை பாரு, இந்த பழம்
நீ ரொம்ப ஒன்றும் ஏணி போட்டு ஏற வேண்டியதில்லை, அப்படி பறிச்சாலே பறிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, செம்ம டேஸ்டாக இருக்கும். போ, நீ அந்த மாதிரி ஒரு சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஆசை வார்த்தையை பேசுகிறார். ஏவாளுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அதை பறிக்கக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. தெரிந்தும் அவளுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அதை பறிக்க வைத்து அதை சாப்பிட்டு புருஷனுக்கும் கொடுத்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சிருஷ்டித்த ஆதாம் தானே, ஆண்டவர் சிருஷ்டித்த ஏவாள் தானே. ஆனா கீழ்ப்படியல உடனே என் ஆண்டவர் சொன்னதுதான், ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி அடிச்சிட்டார். சரி மன்னிச்சுட்டு போ, உள்ளுக்குள்ள வா அப்படின்னு எடுக்கல. சுடரொளி பட்டயத்தை கொண்டு போய் வச்சுட்டாரு. இனி இந்த பக்கம் நீ எட்டியே பார்க்க கூடாது. மேன்மையை இழக்க வச்சுட்டான் சாத்தான், ஆசீர்வாதத்தை இழக்க வச்சுட்டான். நீங்க பைபிளை பாருங்க, அந்த ஏவாள்கிட்ட ரொம்ப தந்திரமா அவளுடைய பலவீனத்தை அறிஞ்சு அந்த கனியை நீ பாரு சாப்பிடு சொன்னான். இவளும் அதே போல பார்த்தா இச்சித்தா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி பறிச்சா சாப்பிட்டா. அதுக்கப்புறம் பிசாசங்க இல்லை, அவ்வளவுதான், அவன் மேல முடிஞ்சு. ஐயோ நம்ம தெரியாதனமா இவ்வளவு சொல்லிட்டோமே, இவ விரட்டி அடிக்கப்பட்டுட்டால. அந்த பிசாசுக்கு அழலாம் மாட்டான், உன் மேல கரிசனெல்லாம் கிடையாது. உனக்கு அந்த மேன்மை கிடைக்க கூடாது, அந்த ஒன்னே ஒண்ணுதான், பரலோகம் போக கூடாது. அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாம் ஏவாள் இருக்கக்கூடாது, இந்த ஒண்ணுதான். இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஆண்டவருடைய நன்மை இழந்திருக்கிறியா, ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறியா, கிருபையை இழந்திருக்கிறியா, ரட்சிப்பை இழந்திருக்கிறியா? இன்னைக்கு பிசாசுக்கு நீ சவால் விடு. நீ சொல்லு, நான் கர்த்தருடைய பிள்ளை என்று நீ ஏமாற்ற முடியாது. உன் தந்திரம் ஒன்றும் என்கிட்ட பழிக்காது. என் அன்பு பிள்ளைய, ஒரு காரியத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிசாசை மேற்கொள்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? இருக்குமா? இருக்கு தம்பி. யாக்கோப்பு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? யாக்கோப்பு 4:7 வாசிக்க கேட்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். நீ பிசாசு கண்டு பயப்படாத தம்பிமா, தங்கச்சி, நீ பயப்பட வேண்டாம். எதிர்த்து நில்லு, முழங்கால நில்லு. காலையில எழும்பும் போதே நம்முடைய முழங்கால் பூமியில படணும். அந்த பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. காலையில் எழும்பினவனே செல்ஃபோனை எடுத்துட்டு 5 மணிக்கே யார் ஃபேஸ்புக்கில் வந்திருக்கா, யூடியூப்பில் என்ன வந்திருக்குது, வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜ் சோத்திராண்டவரே சங்கீதம் 23 வழங்கவே மாட்டேன். காலையில் எழும்பின உடனே இயேசு அன்னைக்கு முழுவதும் உன்னை பாதுகாத்துக்கிடுவாரு. பிசாசு உன்னை தொடவே முடியாது. பிசாசு உன்னை பார்ப்பான். எப்படி தெரியுமா? ஒரு பயங்கரமான ஒரு ஒளிக்குள்ள இருக்கிறத பார்ப்பான். என் அன்பு தம்பிமா, ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பி என் கண்ணை கர்த்தரோட நான் உடன்படிக்கை பண்ணுறேன், என் வாயை கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணுறேன், என் கையை கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணுறேன், என் காலை கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணுறேன், என் இருதயத்தை கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணுறேன். அப்படி உடன்படிக்கை பண்ணி பாரு, சாத்தான் உன்னை தொட முடியாது, சாத்தான் உன்னை ஏமாற்ற முடியாது, சாத்தான் உன்னை வஞ்சிக்க முடியாது. என் அன்பு தம்பிமா, இயேசு உன்னை நேசிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எபிரேயர் 6:11 சொல்கிறது, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நில்லுங்கள். எபேசியர் 4:27 சொல்லுகிறது, இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடமே கொடுக்காத. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நீ பாவத்தோடு எதிர்த்து நிற்காத. கவனி, நீ பாவத்தோடு எதிர்த்து நிற்காத, பாவத்தை கொண்டு வருகிற பிசாசோடு எதிர்த்து நில்லு. இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தோடு எதிர்த்து நிற்பாங்க, நீ ஜெயமே பெற முடியாது. நீ பாவத்தோடு எதிர்த்து நிற்காது. அந்த பாவத்தை யார் கொண்டு வர்றா? பிசாசு தானே.
பிசாசுக்கு விரோதமாக முழங்கால முடக்கு, அந்த பாவம் ஒன்றை விட்டு விலகி போயிடும். அல்லேலூயா. சில இச்சைலாம் ஆவிமா, சில இச்சை இருக்கு பாருங்க, ஆவி. நான் இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு தாயார், அவங்களுக்கு 65 வயது ஆகுது, நல்ல நல்ல குடும்பத்து பெண்ணாக இருக்கிறாங்க. 65 வயது. அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, சிவகாசி பக்கத்துக்கு இப்போ ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஏதாவது 30 வயது பையங்களை பார்த்தா என்ன அறியாமலே ஒரு இச்சை வந்து விடுகிறது, ஒரு இச்சை வந்து விடுகிறது, அவனை அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. ஆகினால 30 வயசு எல்லாம் வாலிய பையன், நான் ஒரு 65 வயசு, உடனே சும்மா அவன் கையை பிடிச்சிக்கிட்டு அவன் தோளில் கையை போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் தவறு பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் தவறு பண்ணுறேன், அநேகரை இடரலுக்கு ஏதுவாக நடத்தி இருக்கிறேன். எனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது பிரதர், எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு பிரதர், அது பேசுது, என்கிட்ட பேசுது. என் அன்பு தேவப்பிள்ளையே, நான் சொன்னேன், இன்னைக்கு அந்த பிசாசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, இன்னைக்கு அந்த பிசாசுக்கு முற்றுப்புள்ளி. இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசை கடிந்து கட்டி செபிக்கும் போது தொப்படார் என்று சொல்லி கீழே விழுந்தாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறது பிரதர், 10 வருஷமா இருக்கிறது. இது போல இளம் பையங்களை அநேக தவறுக்கு எதுவாக நான் தூண்டி இருக்கிறேன், எனக்குள்ள இருந்த பிசாசு அப்படி செய்திருக்கிறது என்று சொன்னாங்க. ஜாக்கிரதை. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் உனக்காக ஜெபிக்க போறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது தெரியும், ஆவியில் ஒரு சந்தோஷம், ஆவியில் ஒரு விடுதலை, ஆவியில் ஒரு அசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள வர்றது தெரியாது. நீ பாவம் செய்யும்போது, நீ தவறு செய்யும்போது, துன்மார்க்கமாய் ஒருத்தட்ட நீ பேசும்போது கூட பிசாசு வந்துடும். நான் சமீபத்தில் ஒரு ஏஜி சர்ச்சுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஏஜி சர்ச் ஆவிக்குரிய சபை. அங்கே ஒரு சகோதரி, நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதுக்கு முழங்கால் போட்டாங்க. அவள் ஒரு சகோதரி மேலே கையை வச்சுன்னு தொப்படாரும் கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே அந்த பாஸ்டர் என்ன மெதுவாக கையை பிடிச்சி மெதுவாக இழுத்து, அண்ணே என்ன நீங்கள் ஜெபம் பண்ண உடனே அந்த பிள்ளை விழுந்துட்டா, எப்படி விழுந்தா என்று சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், தலையில் கையை வச்சோன்னே இயேசுவின் நாமத்தில் விழுந்துட்டா. அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே, இவ வந்து பிசாசினால் விழுந்திருக்கிறாளா பரிசுத்தாவினால் விழுந்திருக்கிறாளா என்று சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், பிசாசு தான். எப்படி சொல்கிறீங்க நீங்கள் பிசாசு தான் சொல்லி. அவள் விழுந்து கிடக்கிறா, அவளுடைய ட்ரெஸ்ஸு அவலட்சணமாக இருக்குது, அது கூட அவளுக்கு தெரியலை, அவளுக்கு இன்னும் சுயநினைவே வரலை, பிசாசுன்னு சொன்னேன். அவர் என்ன மெதுவாக சொன்னார், இல்லை நீங்கள் தெரியாமல் சொல்கிறீங்க, எங்கள் சபையின் யூத் செக்ரட்டரியே அவள் தான், எங்கள் சபையினுடைய யூத்துக்கு செக்ரட்டரி, அவளுக்குள்ள எப்படியா பிசாசு வரும், என்ன சொல்கிறீரு என்று சொல்லி அவர் சொன்னாங்க. இருக்கட்டும், மக்கள்லாம் ஜெபம் பண்ணிட்டு போட்டோம். நானும் அந்த பாஸ்டர், உதவி பாஸ்டர், அந்த பிள்ளையினுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க. சர்ச்செல்லாம் மூடிட்டு ஜெபிக்கிறதுக்கு கரங்களை கொண்டு போய் வச்சா பாம்பு மாதிரி நெளிகிறா. நான் கேட்டேன், ஆவிக்குரிய சபையில் இருக்கிற பிள்ளை, ஆண்டருடைய பிள்ளை, யூத்துக்கு செக்ரட்டரி, இவளுக்குள்ள பிசாசன் எப்படி வந்தா? அது சொன்னதை சொல்றேன். டிவி சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பா, அப்பா அவளுக்குள்ள போனேன்னு சொல்லிச்சு. ஜாக்கிரதை. நீ செல்போன்ல தவறான படத்தை பார்த்துட்டு இருப்ப, அப்ப வந்துடும். எனக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க. என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, ராத்திரி எனக்கு 3 பொட்ட பிள்ளைங்க ஐயா, எல்லாம் கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க ஐயா, ராத்திரி ஆனால் பெட்ஷீட்டை போட்டு மூடிடுறா, உள்ளுக்குள்ள அப்படியே மின்வெட்டாம் பூச்சி மாதிரி அப்படியே இருக்கு, 2, 2, 3. என் அன்பு வாலிப தங்கச்சி, நீ ரகசியமா செல்போனை மிஸ்யூஸ் பண்ணும்போது பிசாசு வந்துடுவான், உனக்குள்ள வந்துடுவான். அதான் இச்சை, அதான் உனக்கு போராட்டம், படிப்புல தோல்வி. இந்த ராத்திரி நேரத்தில் அவனுக்கு எதிர்த்து நில்லு, அவை உன்னை விட்டு ஓடிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய கிரீடத்தின் எதிரி ஒருவன், அவன் யார்? இந்த உலகம். 2வது உன் மாம்சம், 3வது பிசாசு. எழுந்திருப்பீங்களா? எல்லாரும் கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். உண்மையாவே கத்திருந்த இடத்துல இருக்கிறார். ஆண்டவருடைய ஒரு தெய்வீக பிரசன்னத்தை என் ஆவியிலே நான் உணர்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். உண்மையாகவே என் அன்பு தம்பிமா, தங்கச்சிமா, உன்னை நேசிக்கிறார். இயேசு உண்மையாகவே உன்னை நேசிக்கிறார். நீ பாவிதான், நீ துரோகிதான்,
நீ கரை உள்ளவள் தான், நீ கெட்ட பிள்ளைதான். ஆனாலும் ஒரு இளைய குமாரனை போல இந்த ராத்திரி நேரத்தில் அவரை தேடி வந்திருக்கிறார் இல்லையா? தகப்பன் உன்னை அனைத்து முத்தம் இடுகிறார். என் தகப்பன் உன்னுடைய சிரசிலே தன் கரத்தை வைத்து, வலது கரத்தை வைத்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் மகளே, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நீ குறுகி போவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் சொல்லுங்க, எங்க கிரீடத்தின் ஒரு எதிரி இருக்கிறான், அது இந்த உலகம். எங்கள் கிரீடத்தின் எதிரி எங்கள் மாம்சம், எங்கள் கிரீடத்தின் எதிரி பிசாசு. எங்களோட உடைய வார்த்தையை தெளிவாய் பேசியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு என்ன வழி? 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து வாழக்கூடாது, தெய்வத்துக்கு மட்டும் பிரியமா வாழணும். அது மாத்திரமல்ல, இந்த மாம்சத்தை மேற்கொள்வதற்கு என்ன வழி? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற போது நாம் பலன் அடைந்து நாம் சாட்சிகளாயிருப்போம். இன்னைக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்றீங்களா தம்பிமா, தங்கச்சிமா? சாட்சி இல்லாத வாழ்க்கை. உன்னை குறித்து உன் போதகர் சாட்சி சொல்ல முடியுமா? உன் சபை ஊழியர் சொல்ல முடியுமா? உன் வீட்டில் உள்ளவர்கள் சொல்ல முடியுமா? உன் உடன் பிறந்தவர்கள் சொல்ல முடியுமா? சாட்சி இல்லாத வாழ்க்கை. இன்று இரவு ஆண்டவரை நோக்கி பார்ப்பாயா? ஆண்டவரை நோக்கி பார்ப்பாயா? கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது. என் அன்பு தம்பிமா, தங்கச்சி, இயேசுவின் கரம் உன்னை தொடுகிறது. இன்றைக்கு அவருடைய பிள்ளையாய் மாறுவதற்கு ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த மாம்சத்தை மேற்கொள்ளக்கூடிய பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள். இதுவரைக்கும் நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவரே என்னை நிரப்பும், எனக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அறியாமையின் இருள் என்னை விட்டு விலகட்டும், மாம்ச கிரியை விலகட்டும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பும். வாயை திறந்து கேளுங்க. இதுவரைக்கும் நீங்க அபிஷேகம் பெறாத பிள்ளையா இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்க போகிறார், உங்களை தம்முடைய வல்லமையினால் நிரப்ப போகிறார். ஓ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. உங்களை விடுதலையா விடுங்க. ஒருவேளை நீங்க குதிக்கலாம், ஒருவேளை கீழே விழலாம், நீங்க அதெல்லாம் கேர் பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியின் அருள் வல்லமையினால் நிரப்ப போகிறார், நிரப்ப போகிறார். Holy Spirit is coming upon you. Receive, receive. பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. இதுவரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியின் அனுபவம் இல்லை என்கிற நிலைமையில நீ வந்திருப்பீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் அப்படி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Holy Spirit, இயேசுவின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை இதோ உன்னை நிரப்புகிறது, இதோ உன்னை நிரப்புகிறது. உனக்குள் இருக்கிற அசுத்த ஆவிகள், உனக்குள் இருக்கிற கட்டுகள், உனக்குள் இருக்கிற மாம்ச வல்லமைகள், உனக்குள் இருக்கிற பொல்லாத உலகத்தின் ஆவி இதோ விலகுகிறது, விலகுகிறது, விலகுகிறது. Come out. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசை, பொல்லாத இச்சையே, பொல்லாத மாம்சக்கிரியையே, பொல்லாத உலகத்தின் ஆவியே வெளியேறு, வெளியேறு. என் பிள்ளைகளை விட்டு நீ வெளியேறு, வெளியேறு. என் பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு பிள்ளைகளை முத்தரிப்பீராக. அன்றைய பிள்ளைங்களுடைய தலையில இருக்கிற கிரீடம் இன்றைக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம், அது பாதுகாக்கப்படட்டும் கர்த்தாவே. அநேக தலையில கிரீடம் இல்லாததை நான் காண்கிறேன். அநேகருடைய தலையில, என் அன்பு தங்கச்சி, தம்பி, உன் தலையில நீ கிரீடத்தை இழந்து போயிருக்கிறாய். ஆனா இன்னைக்கு உனக்கு ஒரு கிரீடத்தை வைக்கிறா. இன்னைக்கு கர்த்தர் ஒரு கிரீடத்தை வைக்கிறா. அந்த கிரீடத்தை இனி நீ காத்துக்கொள், இனி காத்துக்கொள். இந்த உலகமோ, இந்த மாம்சமோ, இந்த பிசாசோ இனி பறிக்க கூடாது, இனி பறிக்க கூடாது. நீ இழந்து போன ரட்சிப்பு உன் சிரசிலே வந்து இறங்குகிறது. நீ இழந்து போன அபிஷேகம் உன் மேல வந்து இறங்குகிறது. Right now, right now, God's power is coming upon you. Receive, touch in the name of Jesus. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி.
உடைய அருள்மாறி வல்லமை, அருள்மாறி வல்லமை என் பிள்ளைகளை நிரப்பட்டும், என் பிள்ளைகளை நிரப்பட்டும். என் அன்பு பிள்ளைகள் வாலிப பிராயத்தில் ஆண்டவருக்கு எழும்பி பிரகாசிக்கட்டும். எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்க என்னென்ன பாவ அடிமை சேற்றில் கிடக்கிறாங்களோ அவங்கள தூக்கி எடுங்க டேடிமா, தூக்கி எடுங்க டேடிமா. இன்னைக்கு அநேக காரியங்களை ஓப்பனாக பேசியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் நேசிக்கிறதுனால ஆண்டவரே உங்கள் பிள்ளைங்களுக்கு ஓப்பனாக பேசியிருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க டேடிமா, ஆசீர்வதிங்க டேடிமா. இந்த இடத்துல ஆண்டவரே யாரெல்லாம் தீர்மானம் எடுத்துட்டு போகிறாங்களோ அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. இன்னையில இருந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச், இன்னையில இருந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம். என் அன்பு தம்பியை நீர் அப்படி தொடுகிறதற்கு நன்றி, என் அன்பு தங்கையை நீ தொடுகிறதற்கு நன்றி. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த வாலிப பிராயத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக வாழட்டும்ப்பா, இயேசுவுக்காக வாழட்டும். சாது சுந்தர் சிங் சொன்னாரு, எனக்கு ஒரே ஒரு இருதயம் தான், அதை நான் இயேசுவுக்கு கொடுத்துட்டேன், இயேசுவுக்கு கொடுத்துட்டேன். இன்னைக்கு தன்னுடைய இருதயத்தை, ஒருவேளை அழுக்கடைந்த இருதயத்தை ஆண்டவரே உங்க கையில கொடுத்துறட்டும்ப்பா. அதை பரிசுத்தப்படுத்தி அதுக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க டேடிமா. உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைங்க மேல உங்களுடைய கரம் இப்பொழுதே அமரட்டும், அமரட்டும். படிக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், உயர்கல்வி படிக்கிற பிள்ளைங்க, நல்ல வேலை பார்க்குற பிள்ளைங்க, திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க, என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் தூய வழிநடத்துதலின்படி ஐயா மூலமாக நீங்க நடத்தி வருகிற இந்த நல்ல ஆண்டவரை வாலிபர் கூடுகைக்காய் தோத்திரம், தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த வாலிபர் கூடுகை நடைபெற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அநேக பிள்ளைகள் இதன் மூலமாக உங்களுடைய அன்பை கண்டு கொள்ளட்டும். நீங்க ஆசீர்வதித்து அனுப்புவீராக. வந்த பிள்ளைங்க ஒருவர் கூட வெறுமையாய் போகக்கூடாது. இயேசுவை பெற்றுக்கொண்டவர்களாக, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு புது சிருஷ்டியாய் என் பிள்ளைகள் கடந்து செல்லட்டும். உங்க பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் ஆசீர்வதிங்க, எதிர்காலத்தெல்லாம் ஆசீர்வதிங்க, நல்ல சரீர சுகத்தை கொடுங்க. உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை பற்றி கொண்டிரு, அதை பற்றி கொண்டிரு. நன்றி சுவாமி, நீ சொன்ன நல்ல வார்த்தைக்கு தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தை கொண்டு கத்திருக்கிறியே செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.